ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குமரி ஸ்பெஷல் புட்டு பயிறு பப்படம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இதுக்காக நல்ல பஞ்சு மாதிரி பூ மாதிரியான புட்டு எப்படி செய்யலாம் தாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். மாவு இதுக்கானது எப்படி ரெடி பண்ணலாம், எவ்வளவு தண்ணி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். இதுக்காக 1.5 கப் அளவுக்கு புட்டு மாவு, இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பொறுமையாக பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நீங்கள் கை வச்சு அமுத்தி பார்த்துனீங்க அப்படின்னா அமுத்தின இடம் அப்படியே நல்லா கெட்டியா இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ மாவு ரெடி. இதுல நம்ம 1/4 கப் தண்ணி தான் சேர்த்திருக்கோம். இப்போ புட்டு குழல் எடுத்துட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு, இந்த மாதிரி ஒரு 3 அடுக்கு செஞ்சுட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இன்னொரு கடாயில ஒரு 1/2 கப்பு போல பச்சை பயிறு கொஞ்சமா உப்பு போட்டு வேக விட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம பப்படம், இது அப்பளம், இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ புட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி வர வர வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு. கடைசியா அப்பளமும் பொரிச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது எங்க ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.